நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 8 மணி, அல்ல இரவுன்னு சொன்னால் முன்னிரவு 8 மணி அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமைனா இன்றைக்கி 10 மே 2026. ஏன்னா இது ஒரு நண்பர் சொன்னது உண்மையிலேயே ஒரு சரியான விதமாக எனக்கும் தோணுச்சு. அவருக்கு அன்றைக்கே நன்றி வேறு சொல்லிட்டோம். போன வாரம் இந்த இதில் பேசும்போது நன்றி சொல்லிட்டோம். இப்போ இந்த வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு இடையில மறந்து போகுது. ஆக்சுவலாக ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது இந்த தேதி நேரம் குறிப்பிட்டு பேசுகிறது மறந்து போயிடுது. அதனால் சரி, இனிமேல் தொடர்ந்து அந்த தேதி நேரம் குறிப்பிட்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகே, ஸோ ரொம்ப நல்லது. இப்போ என்னென்னா, இன்றைக்கி வழக்கம் போல் என்ன பேசுகிறோம்னா, ஜெனரலாக இப்போ வந்திருக்க ஆக்சுவலாக நான் இப்போது இது எடுக்கக்கூடிய டயத்தில் தமிழ்நாட்டு அரசியல் நிறைய மாற்றங்கள் ஒரு மாதிரி முடிவுக்கு வந்திருக்கு. அது இப்போ நம்ம பேசலை. நம்ம எப்படின்னா, வாசகர்களுக்கும் அல்லது இதை இந்த வீடியோக்களை வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் சில நேரம் தற்செயலாக பார்க்குறவங்களுக்கும் நமக்குமான அந்த உறவில் சில நேரம் கடிஞ்சிக்கிடுவோம், சில நேரம் அன்பாக இருப்போம், சில நேரம் நன்றி சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. இப்போது நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக அரசியல், உள்ளூர் அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் முடிந்த அளவு தரவுகளோடு, ஏன்னா 100% தரவுகள்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணுறோம். சில நேரம் முன்ன பின்ன ஆகும். அதுபோக ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. நண்பர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய பின்னூட்டத்தில் என்னென்ன தேவைங்கிற கருத்தையும் சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து நிறைய கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே, இப்போது நமக்கு இந்த கிட்டத்தட்ட கடிதங்கள் பகுதி மாதிரி பின்னூட்ட பகுதி, அதில் ஒருத்தர் ரிலாக்ஸ் வித் ஷாப்பிங் அப்படின்னு அவர் தொடர்ந்து எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ கொஞ்சம் உண்மையாக இருப்பீங்க அரசியல் அப்படின்னு சொல்லி நினச்சோம், ஆனால் உங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி காட்டமாக பின்னூட்டம் போட்டிருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஏன்ட்ட வந்தால் நேராக உட்காந்து இங்கே மிஸ்டர் கசாலி இங்கே வாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், அந்த தகவலை அப்பப்போ எடுத்து வைக்கிறோம். இப்போது கடந்த ஒரு 4 நாட்களாக, ஓகே, 4 ஆல்மோஸ்ட் 5 நாட்களாக இந்த ட்விஸ்ட்டு ஒரு எந்த சினிமாவில் கூட இப்படி கிடையாது. ஒருத்தர் போட்டிருந்தார், ஒரு மீம்ஸ் மாதிரி ஒரு சின்ன இது வந்தது. அதில் என்ன போட்டிருந்தாருன்னா, இது மணிவண்ணன் எடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சட்டையர் அரசியல் நையாண்டி படத்தில் கூட இந்த மாதிரி ட்விஸ்ட்டு வந்ததில்லை. அவ்வளோ ட்விஸ்ட்டு. அதாவது தீய சக்தி திமுக தான் தூய சக்தி சொல்லக்கூடிய தாவேக்காவை இயக்குது. அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக ஹெல்ப் பண்ணுது, ரைட்டு. அப்புறம் பிசிகா அவங்க ஆதரவு கொடுக்கல, ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுக்க ஓகே சொன்னாங்க, இல்லை கொடுக்க ஓகே சொல்லலை. ஐயுஎம்எல் இல்லை நாங்கள் போகிறதா இருக்கும், இல்லை போகிறதா இல்லை, இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல யாரும் எப்படின்னா, அங்கே கிடைக்கக்கூடிய தகவலை கொடுக்குறோம். அரசியல் அறிவுங்கிறது என்ன, நம்மளை நாம் அரசியல் மயப்படுத்திக்கிறணும். இது ஸ்கூலில் காலேஜில் இருந்தே பசங்களுக்கு அரசியல் மயப்படுத்தணும். ஒருவேளை நம்ம பசங்களை சரியான விதத்தில் அரசியல் படுத்தியிருந்தால் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் பரபரன்னு போய் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி ஏகப்பட்ட மரணங்கள் நிகழ்கிற அளவுக்கு நடந்திருக்காது. அப்படிங்கிறது அரசியல் மயப்படுத்தாமை போதாமை அப்படிங்கிறது தான் காரணம். ஒரு மிகப்பெரிய நடிகரை, ஒரு கரிஷ்மாவாக இருக்கக்கூடியவரை பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சகஜம்தான். ஆனால் இந்த அளவுக்கு முட்டி மோதி பார்க்குறது அப்படின்னா சரியாக இல்லை. அப்போது நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன அறிவு கொடுக்குறோமோ, அதாவது உலக அறிவு, நீ படிக்கிறான் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் கொடுக்குறோமோ, அது ரொம்ப முக்கியம். அப்போது அரசியல் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். இதில் அடிக்கடி ஒருத்தர் எழுதுவார், மிஸ்டர் கசாலி உங்களுக்கு உலக செய்தி மட்டும் போதும், தமிழ்நாட்டு அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒரு உரிமையாக உத்தரவு போகிற மாதிரி இருக்கார். சரி, இப்போ ஒன்றா சொல்லும்போது ரிலாக்ஸ் வித் ஷாப்பிங், அவர் சொந்த பேர் என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் வித் ஷாப்பிங்கிறது என்ன பேர், இது என்னது சொல்கிறது. ஆனால் அந்த எழுதுறது எல்லாமே கொஞ்சம் காட்டஞ்சாட்டமாக திமுகவுக்கு எதிராக ஏதாவது சொல்லிட்டா உடனே போட்டுன்னு வந்துடுறாங்க. திமுக எனக்கும் வேண்டப்பட்ட கட்சி தான், ஆனால் அதே நேரத்தில் திமுகவில் நான் பாதிக்கப்பட்டேன்னா இந்த மாதிரி நீ நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன். நான் அது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறேன். அப்போ ஆதாரபூர்வமாக எனக்கு நடந்த விஷயத்தை ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். அதை புரிஞ்சிக்காமல் திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா, திமுக விமர்சனம் பண்ணக்கூடாதா? விமர்சனம் பண்ணுவோம். ஏன்னா அவங்க நல்லது நிறையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
எளிய மக்களை கண்டுக்காமல் கெட்டதும் பண்ணியிருக்காங்க. அதுக்காண்டி முதலமைச்சர் வந்து தேடி வந்தால் கெட்டது பண்ணார் அப்படி இல்லை. அவர் காதுக்கு போகலை. ஒரு அரசன், ஒரு தலைவன், ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கீழ்மட்ட வரைக்கும் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த காலத்தில் அரசர்கள் என்ன செய்வாங்க, திடீர்னு மாறு வேட்டத்தில் வந்து நகர் உலா கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நகர் உலாவில் அங்கங்கே போனால் எல்லாம் ரோடெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு அதிகாரிகள் புடை சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு என்ன கேட்கும்? மனு கொடுக்கலாம். அங்கே போய் நேரம் வந்து ஐயா உங்கள் ஆட்சி சரியில்லை ஐயா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? போவாங்க டீ கடைக்கு. இப்போ அங்கே வந்து முன்னாடி வந்து ஏதாவது கழனி அது கடைன்னு போனாங்கன்னா அங்கே சொல்லிட்டுப்பாங்க, ஆமாம் இவன் கிடக்க அவன் கிடக்க இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ எதுவுமே நடக்கிறது இல்லை. அல்லது அங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தரவுகளையும் டீட்டெயிலையும் வந்து காதுக்கு போய் சேரலை அப்படின்னு அது மாதிரி நமக்கு வந்து அந்த திமுக மேலே குறை இருக்கா? இப்போ எனக்கு நடந்த விஷயத்தை வந்து ஒழுங்காக எளிய மக்களோட குரல் வந்து அங்கே வரைக்கும் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. நானும் இவ்வளோ தூரம் துயரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து யூடியூபர். அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து ஸ்டாலின் உங்களை மாதிரி வந்து யூடியூபர் இல்லை அப்படின்னாரு. ஸ்டாலின் யூடியூபர் நான் எதாவது சொன்னேன்னா, நான் வந்து யூடியூபர்னால் எனக்கு சினிமா நிறைய பெரிய அளவுக்கு சினிமா பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த முகமது அனீஸ் ஜெய்புனிசா ஜெகபர் அந்த 2 பேரால் நான் வந்து ரொம்ப பாடாப்பட்டேன். அப்போ எனக்கு ஒரு போக்கு, எனக்கு வந்து யூடியூப் ஆரம்பிக்கணும்னு பிளான் இருந்துச்சு. இந்த மாதிரி வேறு வழி இல்லையே அப்படின்னதுக்கப்புறம் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு பேசுகிறேன். உங்களை வந்து எல்லாம் உங்களுடைய பின்னூட்டம் பார்க்குறதுக்கு நிறையா பேர் வந்து சந்திக்கும்போது பார்க்கும்போது நீங்கள் கசாலி சார் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா இந்த அளவில் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். இதோட இடைச்சர்களாக ஒன்று சொல்லிடுறேன். இப்போது முந்தா நாள் வெள்ளிக்கிழமை நான் ஏலகிரிக்கு நான் நடிக்கிற ஒரு படத்துக்காக ஷூட்டிங் போயிருந்தேன். அங்கே இடையில ஒரு இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முடிச்சுட்டு அப்படி கிளம்ப போகும்போது ஒரு கார் வந்து நின்றுச்சு. ஒருத்தர் இறங்கிட்டு, நீங்கள் வந்து மிஸ்டர் கசாலி தானே, உங்களுடைய வீடியோ வந்து நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் வந்து கார்த்திக்னு சொன்னார். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னாரு. அவங்க ஃபேமிலியில் இருந்தாங்க. எல்லாம் பார்த்து சிரித்தாங்க, எல்லாம் கை கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நேராக பார்க்கும்போது நம்மளை அடையாளம் கண்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். அதில் வந்து நான் உண்மையிலேயே திமுக அப்படின்னா திமுக எனக்கு வேண்டப்பட்ட கட்சி. அந்த வேண்டப்பட்ட கட்சியை தானே நம்ம வந்து குறை சொல்லுவோம். அது திமுக ஆட்சி வந்து இந்த மாதிரி ரொம்ப மட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான். எனிவே அது ஒன்று. நம்பர் 2 வந்து அராபிக்ஸ் குரூப் அப்படின்னு ஒருத்தர், அவர் பேரெல்லாம் இல்லை, அராபிக்ஸ் குரூப் பேர். அப்போது என்ன, நல்லாட்சி யாருன்னு நான் நடத்தணும், உங்களுடைய சினிமா வாழ்க்கை வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து நூர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து கசாலி பாய், ஸ்டாலின் அரசியல் அனுபவம் பெற்றவர், உண்மை போல் யூடியூபர் இல்லை அப்படின்னு அந்த நூர் முகமதுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவர் ஸ்டாலின் வந்து யூடியூபர் இல்லை, அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர், முன்னாடி துணை முதல்வராக இருந்தவர், மேயராக இருந்தவர். அதெல்லாம் கரெக்டு தான். இப்போ இந்த கடந்த 5 வருஷத்தில் எவ்வளோ பேர் பாடப்பட்டிருக்காங்க, என் காதுபடி எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அந்த எளிய மக்களோட குரல் வந்து அங்கே போய் சேரலையே. எத்தனை இடத்துல போலீஸ்காரங்க இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத என்னோடய அனுபவத்தோடு சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வலிக்குது? அதாவது திமுக வந்து குறையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன, நான் படைத்த கடவுளே வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவர்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி பார்த்தா சில மதங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏத்திஸ்ட்னு சொல்லி மதமே இல்லாதவங்க இருக்காங்க. கடவுளை பற்றி குறை சொல்கிறாங்க. எதை பற்றி எல்லாமே குற்றம் குறை இருக்க தான் செய்யும். திமுகவில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. கெட்டதை நம்ம சொன்னோம்னா திருத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான். அப்போது இது வந்து எப்படின்னா திமுக வந்து யாரும் குறையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தவறான வாதம். அந்த வாதத்தை நீங்கள் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு இப்போது நூர் முகமது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா, வேலை பார்க்குறீங்களா, சொந்த வீடு வச்சுருக்கீங்களா, சொந்தமாக கார் வச்சுருக்கீங்களா, நல்ல புள்ள விட்டு நல்லா இருக்கீங்களா தெரியாது. நாளைக்கு உங்களை திடீர்னு எல்லாத்தையும் உருவி விட்டு நடுத்தருவில் நிறுத்தினா அன்னைக்கு நீங்கள் இதே சொல்லுங்கள். அப்போ வந்து திமுக கட்சி கொடி கட்டிட்டு ஆட்டிகிட்டே வந்து உங்களை தெருவில் நிறுத்துகிறாங்க இல்லையா, நிறுத்தினதுக்கப்புறம் தெருவில் வந்து கிட்டத்தட்ட ஆண்டி மாதிரி பிச்சைக்கார மாதிரி நில்லுங்க. நிற்கும் போதும் இல்லை திமுக வாழ்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நான் உங்களை பாராட்டுறேன். அதாவது அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வழி தெரியும். அடுத்தவங்களுக்கு வந்து சும்மா போகிற போக்கில் வந்து சொல்கிற அட்வைஸ் இல்லை. திமுகவை குறை சொல்கிறேன்னா அவங்க தப்பு பண்ணாங்க, திமுக ஆளுக்கு தப்பு பண்ணாங்க. நான் நிறைய பாடப்பட்டேன், அங்கே போய் சொன்னேன், நான் நிறைய ட்ரை பண்ணேன் திமுகவில். அந்த டீட்டெயில் பூரா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் சும்மா போகிற போக்கில் பொத்த முதல்ல வந்து சொல்லாதீங்க. ஓகே நூர் முகமது, நீங்கள் பிச்சைக்காரனை தெருவில் அலையணும், திமுக ஆளால் நீங்கள் அலையணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னா நீங்கள் அலையுங்க, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. அதுபோக ட்ராவல் கைடு இன் அப்படின்னு சொல்லி
அவர் சொல்கிறார் வந்து திமுகவோட அனுமதியோடு தான் கம்யூனிஸ்ட்டு விசிக எல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அவருக்கு கிடைச்ச தகவல் அப்படி சொல்கிறாரு. எனக்கு கிடைச்ச தகவல் நான் வந்து மாறி மாறி வருது. அவங்க அனுமதி இருக்கலாம், அனுமதி இல்லாமல் இருக்கலாம், நான் எல்லாத்தையும் வந்து கலந்து கட்டி சொல்கிறேன். ஸோ ட்ராவல் கைடின் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேர் சொந்த பேரில் எழுதுனீங்கன்னா நல்லது. ஏன்னா பேரை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பேசுகிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொரிஞ்சுவிட்ட சுகமாக இருக்கும். ஆனால் நல்லதில்லை. சொந்த பேரில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக கரெக்டாக விமர்சனத்தை நேர்மையோடு பண்ணுங்கள். அப்போ வந்து லாங் டேர்முக்கு எப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். ஓகே, அது போக ஆயிஷா அப்படி வந்து அவங்க சொல்கிறது அது ஆனா பொண்ணான்னு தெரியல. ஓகே, ஆயிஷான்னு போட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கெட்ட வார்த்தையில் பேசுனாங்க. இப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறத எழுதுறதை நிறுத்திக்கிட்டாங்க. எதை சொல்கிறாங்க வந்து திமுக ஆட்சியில் அராஜகம் இருக்குது, தாவக ஆட்சியில் அராஜகம் வராதுன்னு சொல்கிறீங்களா? தப்பி தவறி இப்படி அராஜகம் வந்துச்சுன்னா உங்களை என்ன செய்கிறது அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், தாவக ஆட்சியில் வந்து அராஜகம் வராதுன்னு சொல்லி நான் என்ன கேரண்டியாக கொடுக்குறேன் நான்? அப்படி இல்லை. திமுகவில் அராஜகம் நடந்தது. அந்த நடந்ததுங்கிறது அனுபவத்தோடு நான் சொல்கிறேன். தாவே காட்சியில் அராஜகம் நடக்காதுன்னு சொல்கிறேன்னா, அராஜகம் நடந்து அதையும் சொல்லுவோம். அப்போது திரும்ப தாவே காட்சி அராஜகம் வந்து அதையும் எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கிறதான். அப்போது நமக்கு வந்து அரசியல் இந்த மாதிரி அரசியல் சாக்கடை, அரசியல் வந்து ரவுடி பயல்கள் கேடி பயல்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லுவாங்கள்ல, அப்படி இல்லை. அரசியல் இப்போ நிறைய படித்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இப்போ வெளியில் உள்ள பொதுமக்கள் வந்து படித்தவங்களும் அடுத்து என்ன செய்யறது தெரியாமல் வந்து படுறாங்கன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நம்ம என்னோட அனுபவத்தோடு எடுத்து சொல்கிறோம். ஆட்சியாளர்கள் காதுக்கு போய் சேரணும். நம்ம இந்த மாதிரி நம்ம ஆட்கள், அதுக்கப்புறம் அதிகாரிகள், அது போலீஸ்காரங்க எல்லாம் ஓரளவாவது நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க தட்டி வைப்பாங்கள்ல, அதுக்கு தான் சொல்கிறது. ஓகே, அடுத்து வந்து ஜான் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஓகே நல்ல வாழ்க்கையை வாழுங்க, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி நல்ல விதமாக ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அவருக்கு நன்றி. அதாவது அப்புறம் ஆயிஷா அந்த மற்றவங்களுக்கெல்லாம் நன்றியாக இல்லை அப்படின்னா, நன்றி உண்டு, நீங்கள் எழுதுனதுக்காக நன்றி உண்டு. ஆனால் உங்களுக்கும் சிலது புரியணும். அடுத்தவங்களோட வழி இருக்கு இல்லையா, அதோட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றது தான். அதுக்கப்புறம் வந்து நிகில் கிருஷ்ணா, அது வந்து அடிக்கடி சொல்கிறது, தமிழ்நாட்டு அரசியல் அந்த அரசியல் வந்து உங்களுக்கு தேவையில்லாது, அப்புறம் திமுக இப்படி பண்ண, திமுக குறை சொல்லாதீங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு காணொலியில் அவர் சொல்கிறாரு. ஒரு காணொலியும் அவர் பார்க்குறாரு, அவர் கருத்தை சொல்கிறாருங்கிற அளவுக்கு அவருக்கு நன்றி. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் நமக்கு தேவை. அதில் எனக்கு கிடைச்ச தகவலை நான் இங்கே பகிர்றேன். உங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு நீங்கள் பின்னூட்டம் போடுறீங்க. அப்படிங்கும்போது தேவையில்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நிகில் கிருஷ்ணா வந்து ஏதாவது வேலை பார்க்குற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற வச்சுங்களேன், நிகில் கிருஷ்ணா உங்களுக்கு தேவையில்லை, இந்த வேலையை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் தேவை. அதை வந்து என்ன மாதிரி சொல்கிறேன் எப்படி இருக்கும், அதில் உள்ள தரவுகளில் ப்ளஸ் மைனஸ் இருக்கா, அதை வந்து எடுத்து சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு சரியான பார்வையாக நான் நினைக்கிறேன். அது போக வந்து சன்ரைஸ் பியர் அப்படின்னு அந்த ஆளா அவளா யார் என்ன தெரியல. ஏன்னா அவனா அப்படின்னு சொன்னோன்னா அது சொல்லி வந்து லவுடி கபால் அப்படின்னு எழுதியிருக்கான். அப்போ லவுடி கபால்னு சொல்லி அப்போ பெத்த அப்பன் சரியில்லை, பெத்த அம்மா சரியில்லை, இந்த மாதிரி பொது வெளியில் லவுடி கபால் அப்படின்னு எழுதுகிற அந்த சன்ரைஸ் பியர். ஓகே, அவளா தெரியாது, பியருங்கிறது அவனாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த பேர் வந்து ஆண் பெயராக தான் இருக்கணும். அந்த லவுடி கபால் சன்ரைஸ் பியர் இனிமேல் இந்த மாதிரி என்னோட இதில் வந்து எழுதுனா கரெக்டாக இருக்காது, பிளாக் பண்ணுறேன். ஆனால் உங்களை வந்து கெட்ட வார்த்தையில் பேசிட்டு தான் பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன். இந்த மாதிரி பொது வெளியில் அடுத்தவங்களை கெட்ட வார்த்தையில் மோசமான வார்த்தையில் எழுதுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகே, அது ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, லவுடி கபால் அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்கள் அப்பாவை பார்த்து சொல்லுவியா, உங்கள் அம்மாவை பார்த்து சொல்லுவியா, லவுடி கபால்னு சொல்லுவியா? அவர் சொல்லிப்பாரு பார்ப்போம், பல்லு பேந்துடும். அப்புறம் வந்து எஸ்எம்கே அகமது என்ன சொல்கிறார் வந்து, ஓவராக அடி வாங்கினா இப்படித்தான் புலம்ப வைக்கும், நல்ல டாக்டரை பாருங்கள், தேறுவதற்கு சில வாய்ப்புகள் உண்டு. அப்பா வந்துட்டாரியா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து தேராமல் போகிறேன், அது பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது வந்து எனக்கு மட்டுமானது இல்லை, என்னோடய வார்த்தை, என்னோடய குரல் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு 4 பேருக்கு ஆட்சியாளர்கள் போலீஸ்காரங்க கொஞ்சம் திருந்தினாங்கன்னா நல்லதுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். அது ஓவராக அடி வாங்கினா இப்படி வந்து புலம்ப வைக்கும். சரி, நான் புலம்புறேன், இதில் உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நான் புலம்புறது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் பண்ணியிருக்க முடியாதா? அப்படி இல்லை. நான் விஷயத்தை எடுத்து சொல்கிறது காரணம் என்ன, புலம்பத்தான் செய்கிறேன். சொல்கிற காரணம் வந்து என்னோடய குரல் மூலமாக 4 பேருக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பைக்கை ஓட்டிகிட்டு போகிறீங்க, இல்லை நடந்து போகிறீங்க, ரோட்டில் கல் கிடக்கு, முள் கிடக்கு, இல்லை ஆணி கிடக்கு, அதை வந்து எடுத்து ஓரமாக போட்டு போகிறீங்கல்ல, அது என்னென்னா அது உங்களால் 4 பேருக்கு நல்லது கிடைக்கிது. அது வந்து எப்படின்னா சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயம் கூட 4 பேருக்கு நல்லது நடக்கலாம். அதே மாதிரி யாராவது வந்து ரோட்டில் அடிபட்டு கிடக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் ஓடி போய் காப்பாற்ற போவீங்க இல்லையா, அது மாதிரியான இன்னொரு வெர்ஷன் தான் இது. நான்
திமுக ஆட்சியால் திமுக சம்மந்தப்பட்ட அந்த முகமது அனீஸ் அப்படின்ற ஒருத்தனால் நான் வந்து நேரடியாக இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இன்னும் முடிவுக்கு வரலை. அது சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். எப்படி முடிவுக்கு வராமல் விட மாட்டேன். எப்படி பார்த்தாலும் என்னோடய உரிமையை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணாங்க. கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போதே வந்து ஆஃபீஸ் வந்து ஆளை வச்சு உடைப்போம். அதாவது தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி உடைச்சி எல்லாம் பண்ணுவோம். கேட்டால் ஆல்ரெடி போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்தாச்சு அப்படின்னு எங்கள் வடபள்ளி போலீஸுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வடபள்ளி போலீஸுக்கு அட்வான்ஸாக காசெல்லாம் கொடுத்து தான் உடைக்கிறோம் அப்படின்னு தெனாவிட்ட சொல்கிற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அப்படின்னா அப்போ எப்பேற்பட்ட ஆட்கள் இதுக்கு எல்லாத்தையும் காசெல்லாம் கொடுத்து யார் ஜெய்புனிசா ஜெகபர் அப்படின்ற அந்த பொம்பளை காசெல்லாம் கொடுத்து உடைக்க வச்சு அப்புறம் இப்போ போலீஸ்காரங்க பேருக்கு வந்து 4 வாட்டி வந்து போய் இனி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா. இப்போ வந்து ஆட்சி மாறிடுச்சு. இப்போ வந்து திமுக ஆட்சி கிடையாது. அவங்க மேலேருந்து என்ன வேணாலும் ஆட்சி வைக்கலாம். ஆனால் அதிகாரத்தில் அவங்க இல்லை. அப்போ இன்றைக்கி போலீஸ்காரங்க பேசட்டுமே, எல்லாம் வரட்டுமே. காலம் மாறும்ல. மேலே இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்க மேலே போடுவான். காலம் எப்பவும் மாறும். ஓகே. அப்போ நான் வந்து டாக்டரை பார்க்குறேன். உங்களுடைய அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் அடுத்தவங்களை இந்த மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டான் அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற அல்லது சிரிக்கிற மனப்பான்மை இருக்கு இல்லையா, உங்களுக்கு வந்து ஏதோ வியாதின்னு அர்த்தம். ஓகே. அந்த வியாதிக்கு நீங்கள் நல்லபடி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சது, படித்தவன்னு நினச்சது உங்களுக்கு இப்படி சொல்லணும். எஸ்எம்கே அகமது அப்படிங்கிறவரை நீங்கள் வந்து அடுத்தவங்க அடிபட்டு கிடந்தால் அடுத்தவங்க புண்ணை பார்த்தோ வலியை பார்த்தோ கீரலை பார்த்தோ உங்களுக்கு சந்தோஷம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சைக்கோ. ஓகே. அந்த சைக்கோத்தனத்தை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு சரியாக வரும். ஏன்னா இல்லைன்னா உங்கள் பிள்ளைய வந்து அடிபட்டு கிடந்தாலே உங்கள் பொண்டாட்டி பிள்ளை அடிபட்டு கிடந்தாலே நீங்கள் வந்து பார்த்து ரசிப்பீங்கன்னு தோணுது. ஓகேயா. அதனால் அந்த மனநிலை இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல விதமாக குணமாயிவாங்க. ஓகே. இந்த மாதிரி எழுதுறது இருக்கு இல்லையா, அது வந்து அப்புறம் பார்த்துக்குருவோம். நான் வந்து என்ன பண்ணுறது நான் பார்த்துக்கிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதை கவனத்தில் வச்சுக்கங்க. அடுத்து வந்து ஸ்ரீனி தண்டபாணி, இது வந்து லூஸு, நீ சொல்லுவதெல்லாம் உன் சொந்த பிரச்சனையை பேசுகிற அப்படின்னா ஏன் லூசுன்னா என்ன? அந்த ஸ்ரீனி தண்டபாணின்ற ஆள் வந்து மெண்டலா இல்லை பைத்தியக்காரனா? சொந்த பிரச்சனை நான் திரும்ப ஏற்கனவே ஒவ்வொருத்தையும் சொல்லிகிட்டே வர்றேன். இந்த சொந்த பிரச்சனை பேசத்தான் செய்வோம். இந்த லூசுன்னு சொல்கிற வார்த்தையை வந்து உனக்கு சொல்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ பைத்தியக்காரனா, நீ மெண்டலா அப்படின்னு கேட்குறல்ல. இப்போ கேட்டால் உனக்கு கோவம் வருமா வராதா? யார்? ஸ்ரீனி தண்டபாணி அப்படின்ற ஒருத்தன். ஏன்னா அவர் இவர்னு சொன்னால் இது பண்ண சொல்லலை. காரணம் லூசுன்ற வார்த்தை தப்பான வார்த்தை. பொது வெளியில் ஒன்று யார் எழுதுறதுக்கு உரிமை கொடுத்தது? தவறான வார்த்தை. எந்த இடத்துலையும் நீ பிரயோகப்படுத்தாத. நீ அப்படி பிரயோகப்படுத்தலைன்னா நானும் மரியாதையாக ஒரு திரு ஸ்ரீனி தண்டபாணி அவர்கள் அப்படின்னு நான் பேசுகிறேன். நான் நீ லூசுன்னா நான் மெண்டல் பைத்தியக்காரன் பேசுகிறேன். ஓகே. அடுத்து வந்து ரவி ஜிஎஸ்பி, உலக செய்தி மட்டும் போதும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு அக்கறையில் சொல்கிறார். அதை வந்து நான் உண்மையிலே நேர்மையாக நான் நேரடியாக எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து உள்ளூர் அரசியல், அதுக்கப்புறம் சினிமாவில் நான் வந்து சினிமா பண்ணுறேன். சினிமாவில் என்னென்ன இருக்கோ அதை வந்து அப்பப்போ பாசிட்டிவான விஷயங்கள், இந்த கிசு இதெல்லாம் பண்ணுறதில்ல. பாசிட்டிவான விஷயம் நல்ல விஷயங்களும் சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை பாருங்கள். ஏன்னா சினிமா நம்ம படம் பார்ப்போம், அதில் வர்ற மீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். சினிமா சம்மந்தப்பட்டு இல்லை வேண்டாம்பாங்க. அல்லது இந்த மாதிரி முஸ்லீம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே ஹராம் அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் வெளியில் மட்டும் வந்து இப்படி பண்ண தனிப்பட்ட முறையில் நிறையா பேர் என்கிட்ட பேசுகிறவங்க கூட இந்த மாதிரி சினிமா ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அதில் எல்லாத்தையும் பார்க்குறது, தனிப்பட்ட முறையில் வந்து தப்பான படங்கள்லாம் பார்க்குறது, இது எல்லாமே உண்டு. எல்லா மனிதருக்குள்ளேயும் இன்னொரு முகம் உண்டு, இன்னொரு சைத்தான் உண்டு. ஓகே. முதல்ல உங்கள்கிட்ட நீங்கள் சைத்தானெல்லாம் விளக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு அது சினிமா சம்மந்தப்பட்டு. உள்ளூர் அரசியல் பேசும்போது நான் வந்து திமுக எதிர்த்து பேசுகிறேன்ல. திமுக எதிர்த்து பேசுகிறேன்னா திமுக எனக்கு பிடிச்ச கட்சி, எனக்கு நடந்துச்சு, திமுக நடந்துச்சுன்னு திரும்ப சொல்கிறேன். அதனால் நான் வந்து உள்ளூர் அரசியலையும் எனக்கு என்னென்ன தரவுகள் கிடைக்குது அதை வச்சு நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரவி ஜிஎஸ்பி வந்து உலக செய்தி மட்டும் போதும்னு சொன்னாரா. அடுத்து மணியா குணா சார், ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. எப்படின்னா ஆளுங்கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, அப்புறம் டிஎம்கே கூட்டணி முடிவு, அதெல்லாம் உள்ளூர் அரசியல் புரிஞ்சு பேசுங்க. அது ஒரு சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆளுநர் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக முடிவு பண்ணி எல்லோரும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணுது. நீங்கள் வந்து உள்ளூர் அரசியல் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. உண்மையிலேயே ஆளுநர் ஆட்சி வர்றதுக்காக பிஜேபி நிறையா ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் முடியலை. அதெல்லாம் முறித்து எல்லா இடத்துலையும் இது வந்து திமுக மட்டும் இல்லை, தாவேக்காவும் இறங்கி வந்து அதில் வந்து ஆதவர்ஜனா நிறையா விஷயங்கள் வந்தெல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் இப்போது என்ன முடிவு வந்திருக்கு, விஜய் முதலமைச்சர்
தாவேக்கா ஆட்சி மற்றவங்களுக்கு வந்து என்னென்ன இடம் உண்டோ அதெல்லாம் பேசுகிறாங்கன்னா இது ஆளுநர் ஆட்சி இல்லை. அப்போ இது வந்து திமுக சேர்ந்து முடிவெடுக்க திமுகவும் சேர்ந்துருக்கலாம். கரெக்டு. இப்போது என்னென்னா நம்ம சொல்ல வர்றது உள்ளூர் தெரியாமல் பேசுகிறேன்னா நான் என்ன கிடைக்குதோ என்ன தகவல் இருக்கோ நானும் உங்களை மாதிரி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சிலர் வந்து நமக்கு ரெகுலராக பண்ணுவாங்க, பீஸ் ஃபார் ஆல், டேவிட் ராஜ்குமார் அப்படின்னு, அப்புறம் ஜமால் அப்படின்னு ஒருத்தர். நீங்கள் வந்து முன்னாடிலாம் இதை பற்றி ஒன்றும் பேசலை, நீங்கள் வந்து திமுக தோற்றதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அப்படி இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அது வந்து ஐபிசி தமிழாக இருக்கட்டும், ரெட்பிக்ஸாக இருக்கட்டும், அல்லது தந்தி டிவியாக இருக்கட்டும், அல்லது மாலை முரசு டிவியாக இருக்கட்டும், அப்புறம் பல டிவிக்கு எல்லாத்துலேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னோடய ஃபேஸ்புக் அது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து அப்போல்லாம் கண்ணில் படலை, அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். அதையும் தாண்டி இப்போ வந்து இந்த டைமில் ஒரு வாய்ப்பு கிடச்சி எனக்கு வந்து சொந்தமாக யூடியூப் இருக்குது, நான் நிறைய யூடியூப்பில் ஒரு பேசுகிறேன், அதனால் எனக்கு இப்போ வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது தான். அதனால் இது வந்து இந்த ஜமால் அது வந்து இப்போ மட்டும் பேசலை, நான் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். அந்த டைமில் உங்கள் பார்வைக்கு வரலை, விட்ட நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். அதுபோக எம்கேஎம் மொய்தீன், ரவிச்சந்திரன் இவங்களும் வந்து அப்படி தொடர்ந்து பண்ணுறாங்க. அதுபோக அப்துல் கரீம் அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் வந்து திமுக அதிமுக கூட்டு களவாணிகளான்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா, நீதாண்டா களவாணி அயோக்கியன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி ஓகே, நான் களவாணி அயோக்கியன், நீ என்ன யோக்கியனா? இது வந்து அங்கே திமுக அதிமுக கூட்டணி பற்றி பேசவே இல்லையா, அது உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுல்ல. அப்போது எனக்கு கிடைச்ச தகவலை சொல்கிறேன். அதில் வந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே டிஸ்கஷன் வந்ததில் நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, ஆனால் நீதாண்ட களவாணி அயோக்கியன்னா ஓகே, நான் களவாணியாக இருந்து போகிறேன், அயோக்கியனாக இருந்து போகிறேன். ஆனால் திமுகவோட ரவுடித்தனத்தை, திமுகவோட அலட்சியத்தை நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற மட்டும்தான். ஆனால் திமுக நல்லது பண்ணால் நான் எப்பவுமே பாராட்டுறேன். ஓகே, அதே மாதிரி சையது ராஜா, ஷேக் இஸ்மாயில், இக்பால் நூருதீன், சரவணன், சர்புதீன், அஷ்ரஃப் மைதீன் கண்ணு, யுவராஜ் கே, ஆர்கானிக் கிரீன் நியூஸ், அப்புறம் காளிமுத்து பத்மநாபன், சந்தோஷ்குமார், ஷேக் முகமது பத்மநாபன், வழக்கம் போல் பத்மநாபன் வந்து விவசாயி பத்மநாபன், அதுக்கப்புறம் ஜிஎம்ஏ அன்பரசன், மிஸ்டரி மைன்ஸ், ரமேஷ் என், அப்புறம் சமியுல்லா, தனலக்ஷ்மி தாமோதரன் அப்படின்னு இன்னும் பல பேர் தொடர்ந்து நீங்கள் பின்னூட்டம் போட்டு இருக்கீங்க. இந்த பின்னூட்டம் எல்லாம் உண்மையிலே எனக்கு வந்து சில நேரம் என்கரேஜிங்காகவும், சில நேரம் வந்து லேசாக எரிச்சல் வரும். எரிச்சல் என்ன புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களே, அப்புறம் சில கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, இப்போல்லாம் நிறைய கெட்ட வார்த்தை குறைஞ்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கருத்தை விமர்சனத்தை கண்டிப்பாக வைங்க, தப்பே இல்லை. ஒவ்வொரு வாரமும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பேரையும் இங்கே சொல்லி அவங்களுக்கு கருத்துக்களையும் சொல்லி விளக்கம் சொல்கிறதா இருக்கேன். அடுத்தடுத்த காணொலி சந்திப்போம். மிக்க நன்றி.